எஸ்ஐபிக்கும் இஎம்ஐயும் என்ன வித்தியாசம்? இன்வெஸ்டிங் அப்படியே ஆப்போசிட். எஸ்ஐபிக்கு நீங்கள் வரும்போது 20 வருஷம் எஸ்ஐபி பண்ணியிருக்காரு, 20 வருஷம் இஎம்ஐ கட்டியிருக்காரு. இப்போ நான் வந்து இஎம்ஐ மட்டுமே கட்டியிருந்தேன்னா நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன். நான் எஸ்ஐபி மட்டுமே நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் 18 crores கிட்ட இருந்துச்சு. அவர் வந்து 10 வருஷம் தான் இன்வெஸ்டே பண்ணியிருந்தார். நேரம் கொடுக்க பணம் மல்டிப்ளை ஆகுங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும். நீங்கள் மாதம் நீங்கள் வந்து ஒரு 1,60,000 ரூபா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் 1,60,000 நீங்கள் உங்கள் 60லேருந்து இப்போ 70 ஆகிடுச்சு. அப்போது ஒரு 2 கோடி வித்ட்ரா பண்ணீங்க. 70லேருந்து ஒரு 80 ஆகிடுச்சு. அப்போது ஒரு 3 கோடி வித்ட்ரா பண்ணி இதெல்லாம் யூ ஸ்டார்டட் வித் ஒன்லி 10,000 rupees எஸ்ஐபி. 10 வருஷம் தான் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 19 லட்சம். இதோட ரியல் காம்பவுண்டிங் ஒரு 20-25 இயர்ஸ் தான் ஆகும். இன்ஃபேக்ட் வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க, 60 வயசுக்கு மேலே தான் அவர் அதிக பணம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா இந்த மாதிரி என்னென்னா யங் ஏஜில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடாது. அதுதான் அந்த பட்டுக்கோட்டை சொல்கிற மாதிரி, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். இதை யாரெல்லாம் இந்த இன்வெஸ்டிங் காம்பவுண்டிங் இதெல்லாம் யங் ஏஜில் புரியுதோ, விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டாருங்கிறார். என்னன்னா ஸோ குடியிருக்க வீடு தேவை தான், குடியே முழுகிற அளவுக்கு நீங்கள் வீடு வச்சுக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எஸ்ஐபிக்கும் இஎம்ஐயும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி பேசிக்கலாம் சார். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த வித்தியாசமே தெரியாமல் எதுக்கு எதை பண்ணுறோன்னே தெரிஞ்சுக்காமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இஎம்ஐனா என்ன, எஸ்ஐபினா என்னன்னு தெளிவாக சொல்லிவிடுங்க சார். ஒரு அஜெண்டாவோட தான் வந்திருக்கீங்க. இல்லை ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்களை திரும்ப நான் இதெல்லாம் திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்னொரு தெளிவான ஒரு வீடியோ பண்ணிடலாம் தான். தேவைகளுக்கு எடுக்கிறது வந்து கடனாக இருந்தால் ஓகே. பட் என்னென்னா இப்போ வந்து கடன்கிறது என்ன ஆகிடுதுன்னா ரொம்ப ஈஸியாகிடுது. ஒரு 20 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி கிடையாது. நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கு பல லட்சம் கோடி ஆர்பிஐ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அறம் செய்ய விரும்ப போய் இன்றைக்கி பொருள் செய்ய விரும்பாயிடுது. எதை கண்டாலும் நம்ம கடன் வாங்குறது, இஎம்ஐ வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறதுலேருந்து வீடு வாங்குறதுலேருந்து எதாக இருந்தாலும் கடன். ஸோ இட் இஸ் நாட் தட் ஆல் லோன்ஸ் ஆர் பேட். என்னை பொறுத்த வரைக்கும் லோன்ஸ் பேடுங்கிறது நான் டெட் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சொல்லியிருக்கேனே தவிர, பட் எல்லாராலையும் அது பாசிபிள் இல்லைங்கிறது எனக்கு ஓரளவுக்கு புரியும். பட்டு என்ன ப்ராப்ளம்னா, இந்த ப்ரைம் டைமில் எஸ்ஐபி ஒருத்தர் பண்ணுறாரு, இஎம்ஐ ஒருத்தர் பண்ணுறாரு. இப்போ 2 எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு கெரியரே நீங்கள் 45 வயசு வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஒரு 50 வயசு வரைக்கும் தான் ஒரு நல்ல எக்ஸப்ஷனலாக பண்ணிங்கன்னா ஒரு நல்ல கெரியர் 40க்கு மேலே இருக்குது. 40க்கு மேலே கெரியருங்கிறது நான் சொல்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இட்ஸ் வெரி டஃப். ஸோ என்ன ஆகுன்னா, நீங்கள் இந்த இஎம்ஐ பண்ணும்போது ஒரு எமோஷ்னல் டிசிஷன் எடுக்கிறோம். வீடு வாங்கியே ஆகணும், கார் வாங்கியே ஆகணும், நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் டிசிஷன் நம்ம எடுக்கிறோம். நம்ம ரெண்டாவது என்னென்னா, we are trying to impress neighbors. நம்ம வந்து நமக்கு வாங்குகிறோமோ இல்லையோ, நான் யாருன்னு காமிக்கிறேன் பாடுறா, கெத்து காமிக்கிறது. நான் எல்லாரையும் சொல்லவே இல்லை, நான் எல்லாருடைய லைஃப் ஸ்டைலும் சொல்லவே இல்லை. வருமானம் இருக்கிறவங்க செய்யலாம், பட் வருமானமே இல்லாமல் அதான் சொல்லுவோம், பெருமைக்கு எருமை கறக்கிறதுன்னு பேர். பெருமைக்கு எருமை கறக்கிறதுன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. என்னென்னா, எருமை மாட்டில் பால் கறப்பாங்க, பணம் உள்ளவன் கறப்பான், பணம் இல்லாதவன் வந்து சும்மா பாவலாக பண்ணுறது. ஓகே, அதுதான் பெருமைக்கு எருமை கறக்கிறதுங்கிறது. ஸோ வி ஆர் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் பீப்புள் ஜஸ்ட் டு ஷோ ஆஃப். அந்த மாதிரி கடன்லாம் பண்ணுனா ப்ராப்ளம்னு நம்ம சொல்கிறோம். அந்த இஎம்ஐ இஸ் பேடுன்னு சொல்கிறோம். இன்வெஸ்டிங் அப்படியே ஆப்போசிட். எஸ்ஐபிக்கு நீங்கள் வரும்போது என்னென்னா, அந்த காம்பவுண்டிங்கை நீங்கள் கொடுக்குறீங்க. என்னென்னா அந்த ஒரு 15-20 வருஷம் அந்த காம்பவுண்டிங். 20 வருஷங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு 15-18 வருஷங்கிறது இட்ஸ் அ குட் டைம். கடைசி இப்போ நான் உங்களுக்கு உங்கள் ஆன்சரை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 20 வருஷம் எஸ்ஐபி பண்ணியிருக்காரு, 20 வருஷம் இஎம்ஐ கட்டிருக்காரு, 23 வயசில் ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த 20 வருஷம் இந்த இஎம்ஐ கட்டினவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள். இந்த 20 வருஷம் ஒருத்தர் எஸ்ஐபி பண்ணியிருப்பான் இல்லையா? சப்போஸ் இப்போ என் ஏஜ் வந்து இப்போ 44 ஆகுது, கோயிங் டு பி 45. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து இஎம்ஐ மட்டுமே கட்டியிருந்தேன்னா நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன். நான் எஸ்ஐபி மட்டுமே நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலார்மிங்காக இருக்கும்.
இதோடைய இந்த எஸ்ஐபியோடைய மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மணி இருக்கு இல்லையா, பயங்கரமாக இருக்கும். அது பிறகு இந்த இஎம்ஐ கட்டின இன்ட்ரெஸ்ட்டு கட்டினது திரும்பி வராது. ப்ளஸ்ஸு மோஸ்ட் ஆஃப் மை ப்ரைம் டைம் இருக்கு இல்லையா, அந்த 25லேருந்து அந்த 44 45 எல்லாம் இந்த இஎம்ஐக்கே போயிடுச்சுன்னா தென்னு யூ வில் ஹாவ் சம் சேவிங்ஸ் இருக்கும். அந்த சேவிங்ஸு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பத்தாமல் போயிடும். ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, எல்லா சமயத்துலேயும் நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம், ஆனால் எடுத்த உடனே இஎம்ஐ பண்ணக்கூடாது. எடுத்தோடனே இஎம்ஐ போனீங்கன்னா இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம். ஸோ நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்துட்டு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எண்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 18 crores கிட்டே இருந்துச்சு. அவர் வந்து 10 வருஷம் தான் இன்வெஸ்டே பண்ணியிருந்தார். அதுவும் ஸ்டார்டிங் அமௌண்ட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். எனக்கு பார்க்குறப்பே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படி வந்து 18 crores அவரால் வித்ட்ரா பண்ண முடியுது, 10 வருஷம் தான் அவர் இன்வெஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள் சார். அதை நீங்கள் எனக்கு காமிச்சிங்க அந்த நீங்கள் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி. அந்த கால்குலேஷன் இஸ் அப்சல்யூட்லி ரைட். அந்த 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 கால்குலேஷன் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம 2 கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. டைம் வேல்யூ ஆஃப் மணி, நேரம் கொடுக்க 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 பணம் மல்டிப்ளை ஆகுங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த காம்பவுண்டிங் ரிவர்ஸும் ஒர்க் ஆகும். நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காம்பவுண்டிங் இருக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது அந்த டைம் கொடுக்க கொடுக்க மணி மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஃபினாமினல் இருக்கும். அதான் இந்த ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, காம்பவுண்டிங் இஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 9th wonder ஆஃப் த வேர்ல்டு வந்து இந்த பேஷன்ஸ், அந்த பொறுமையாக இருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் 10,000 ரூபா தான் போடுறாரு, 10 வருஷம் தான் போடுறாரு, அதோடு நிறுத்திடுறாருங்கிறீங்க. அந்த உங்களோட இன்னொரு விஷயம் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த ரீல் ஏன் எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, என் வயசு அது 24 வயசு அது. ஸோ அதனால் நான் கேட்குறேன், 24 வயசில் ஒருத்தன் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். இப்போ அவனோட கடைசி எண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 18 crores. இன்னும் கவுண்ட் பண்ணலாம், பட் ஆனால் 100 years கிட்ட பார்த்தீங்கன்னா அவனுக்கு 18 crores கிட்ட அவனுக்கு கார்பஸ் பில்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்றலாம் எனக்கு நிறைய கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது வந்து கரெக்டான கால்குலேஷனு. ஜஸ்ட்டு 10 வருஷம் தான் முதலீடு பண்ணணும். ஸோ 24 வயசு உங்களுக்குன்னா நீங்கள் 10,000 ரூபா ஸ்டார்ட் பண்ணணும். அதை 10% ஸ்டெப் அப் பண்ணணும். 10 வருஷம் தான் பண்ணணும். ஸோ 24லேருந்து 34 வரைக்கும் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ 10,000 ரூபா போடுறீங்க, அடுத்த வருஷம் 11,000 ஆக்குறீங்க, அப்புறம் 12,000 ரூபா ஆக்குறீங்க. அது மாதிரி என்னன்னா 10 வருஷம். ஸோ 34 வயசு வரைக்கும் தான் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு 19 லட்சம் முதலீடு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 12% ரிட்டர்ன்ஸ். 12%ங்கிறது ரொம்ப ஒரு நாமினல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஒரு இண்டெக்ஸே ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு 33 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட எஸ்ஐபி நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஐபி பண்ணாதீங்க. பட் யூ கண்டினியூ டு ஒர்க்கு. நீங்கள் சம்பளம், நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கும், உங்கள் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, அப்பா அம்மா பார்த்துக்கிறது, இதுக்கே உங்கள் பணம் சரியாக போயிடுது. ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் மறந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ பண்ணியிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸு? 19 லட்சம் பண்ணியிருக்கீங்க. 34 வயசில் அது 33 லட்சம் ஆகிடுது. அதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் மறந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அசியூமிங் அட் யுவர் 40th year நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு குழந்தை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதிரி இதை ஸ்கூல் சேர்க்கணும். ஏன்னா இப்போ ஸ்கூல் சேர்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து 1.5 லட்சம் 2 லட்ச ரூபா செலவாகுது. அன்றைக்கி என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. இன்கேஸ் அந்த சமயத்தில் ஒரு 10 லட்சம் தேவைப்படுதுன்னா ஒரு 10 லட்சம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு 48 வயசு ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் வாட், இப்போ உங்களுக்கு 24, ஒரு 48ன்னா இன்னும் ஒரு 24 வருஷம். அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, குழந்தை படிப்பு இந்த மாதிரி இருக்குது, ஹையர் எஜுகேஷன். அப்போது ஒரு 25 லட்ச ரூபா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். உங்களுடைய குழந்தை கல்யாணம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 53 54 வயசில் யூ கேன் வித்ட்ரா அபவுட் 50 lakhs. ஓகே. இதில் நீங்கள் பண்ண அந்த 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எஸ்ஐபியை 10 வருஷம் பண்ணது, 19 லட்சம் முதலீடு பண்ணதுலேருந்து நீங்கள் இதெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு வரீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 லட்சம் எடுத்தீங்க, அப்புறம் ஒரு 25 லட்சம் எடுத்தீங்க, அப்புறமா ஒரு 50 லட்சம் எடுத்தீங்க. தென் அட் தி ஏஜ் ஆஃப் அபவுட் 59, 60 கூட இப்போ வேணாம், 59ல் என்ன பண்ணுங்கள், ஒரு 1 crore எடுத்து வெக்கேஷன் அது இதெல்லாம் ஒரு 2 குழந்தை எடுத்துன்னு வச்சு வெக்கேஷன்லாம் போயிட்டு வந்துடுங்க. ஸோ எவ்வளோ பணம் எடுத்திருக்கீங்க? ஒரு 1.85 crores எடுத்திருக்கீங்க. என்ன நீங்கள் எப்போ இங்கே 19 லட்சம் ஸ்டார்ட் பண்ணதில் இப்போ 1.85 crores கிட்ட வித்ட்ரா பண்ணுறீங்க. இதில் நான் இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் நான் எடுத்துக்கவே இல்லை. இந்த பணம்லாம் எடுத்தது போக பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் அபவுட் 4.6 crores இருக்கும். இதெல்லாம் அட் அ ரேட் ஆஃப் அபவுட் 12% ரிட்டர்ன்ஸில். தென் நீங்கள் மாதம் இதுலேருந்து நீங்கள் பென்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணலாம்.
இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அஸ்யூமிங் நீங்கள் மாதம் நீங்கள் வந்து ஒரு 1,60,000 நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் 1,60,000 ஒரு 4% 5% ஏன்னா கண்ட்ரி க்ரோ ஆகுதுன்னு சொன்னால் இப்போ 5-6% இருக்கிற இன்ஃப்ளேஷன் இட் வில் கம் டவுன் டு 4% வச்சுங்க. ஒரு 4% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ 1,60,000 இந்த வருஷம், அடுத்த வருஷம் 1,66,000, அடுத்தது 1,73,000. இது மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் 60வது வயசுலேருந்து 100வது வயசு வரைக்கும் இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டே வரீங்க. மாதம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் 60லேருந்து இப்போ 70 ஆகிடுச்சு, அப்போது ஒரு 2 கோடி வித்ட்ரா பண்ணீங்க. 70லேருந்து ஒரு 80 ஆகிடுச்சு, அப்போது ஒரு 3 கோடி வித்ட்ரா பண்ணீங்க. 80லேருந்து ஒரு 90 ஆகிடுச்சு, அப்போது ஒரு 4 கோடி வித்ட்ரா பண்ணீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க? போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஒரு 9 கோடி வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க. பட் வென் யூ லீவ் ஃப்ரம் த எர்த் யூ வில் ஸ்டில் லெஃப்ட் வித் அபவுட் 9 crores. இதெல்லாம் யூ ஸ்டார்டட் வித் ஒன்லி 10,000 rupees SIP. 10 வருஷம் தான் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 19 லட்சம். 19 லட்சம் நீங்கள் ஒரு 10 வருஷம் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 70 வருஷத்துக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 34லேருந்து நீங்கள் ஒரு 100 இயர்ஸ்னால் பார்த்துங்களேன், ஒரு 65 வருஷம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மோஸ்ட்லி 80% உங்கள் நீடுக்கு கரெக்டாக இருக்கும். 100% வருமா? இதோட இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகுமா? உங்களுக்கு 12% ரிட்டர்ன்ஸ் வருமா? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலுமே மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 70-80% உங்கள் கோலை நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். அதனால தான் நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன வயசுலேயே முதலீடு பண்ணணும், சின்ன வயசுலேயே வீடு வாங்கணும், சின்ன வயசுலேயே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறது இதுதான் அந்த n×n+1 உடைய இந்த ஃபார்முலா. யுவர் டைம் இஸ் ஆன் த எக்ஸ்பனென்ஷியல். த மோர் டைம் தட் யூ கிவ் டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் த பெட்டர் த வேல்யூ இட் வுட் பி. நம்ம வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் செடி சீசனில் தான் வரும். இதோட ரியல் காம்பவுண்டிங் ஒரு 20-25 இயர்ஸ் தான் ஆகும். இன்ஃபேக்ட் வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க, 60 வயசுக்கு மேலே தான் அவர் அதிக பணம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா 11 வயசில் ஸ்டார்ட் பண்ணாலும் 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் ஒரு பில்லியன்ஸில் வந்து சேவ் பண்ண முடிஞ்சு. ஸோ கிவ் டைம் டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் கொடுத்த கால்குலேஷன் படி ரைட்டான கால்குலேஷனை இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ SIP 10,000 ஆரம்பிங்க. ஓகே சார், ஷுவர் சார். சார் நம்ம முன்னாடி நிறைய வீடியோ பேசியிருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிக டைம் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு கெயின்ஸும் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைமே வந்து எங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, இவ்வளோ உங்களால் காப்பர்ஸ் பில்ட் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ டைம் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதா சார் இதில்? டைம் வந்து ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர்லி இன்வெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல உங்கள் ஏஜில் இருக்கும்போது சும்மா ரீல்ஸ் பார்க்குறது, நல்ல சினிமாவை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, நம்ம IPL அவன் இவ்வளோ வந்தான், இது பண்ணால், இந்த மாதிரி என்னென்னா யங் ஏஜில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடாது. அதுதான் அந்த பட்டுக்கோட்டை சொல்கிற மாதிரி, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். என்னென்னா எல்லாம் ஒன்றும் பண்ண வர்றதில்ல, வெறுமனே இருக்கிறது, சும்மா மொபைலை பார்க்குறது, பெரிய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, எந்த சேவிங்ஸும் பண்ணுறது கிடையாது. பண்ணிவிட்டு அவனுக்கு வந்துருச்சுப்பா, அவன் வந்து 7ல் குரு, நம்மளுக்கு 9ல் சனி, இந்த மாதிரி என்னென்னா அதிர்ஷ்டத்தை பற்றி பேச வேண்டியது. அதுதான் அந்த பட்டுக்கோட்டை சொல்கிறாரு, சிலர் அல்லும் பகலும் கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டாருன்ட்டு, விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் அப்படின்றாரு. அப்படின்னா என்னென்னா, இதை நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு சொல்லணும்னா, இதை யாரெல்லாம் இந்த இன்வெஸ்டிங் காம்பவுண்டிங் இதெல்லாம் யங் ஏஜில் புரியுதோ, விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டாருங்கிறாரு. என்னன்னா அது தூங்காதேக்கு சொல்கிறாரு. யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 25 வருஷத்தை 20 வருஷம் 25 வருஷம் கூட வேணாம், 20 வருஷம் கெரியரை, அவங்க ஜாபை, அவங்க வேலையை ஃபோக்கஸ் பண்ணாமல் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட்டே மெயினாக வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா 65 வயசுலேயும் பேக்கை தூக்கிட்டு வேலைக்கு போகணும்.
70 வயசுலேயும் பேக்கை தூக்கிட்டு வேலைக்கு போகணும். ஏன்னா இன்றைக்கி பென்ஷன் கிடையாது, நம்மளுக்கு எல்லாம் டென்ஷன் தான். ப்ரைம் டைமில் நம்ம வந்து வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த ஜாப், இன்கம், சேவிங், இன்வெஸ்டிங், ப்ரூடென்ட்லி இன்வெஸ்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் த ஜாப். இப்போ இந்த கவிதையில் நான் படித்த மாதிரி தான். இப்போ நம்மளாவே இருக்கிறது இல்லை, நம்மளை போட்டு எதையாவது குழப்பி விட்டுறாங்க. அவன் வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் பார்த்தியா, அவன் வந்து 1 லட்சம் சம்பாதிக்கிறான் பார்த்தியா, அவன் வீடு வாங்கிட்டான் பார்த்தியா, அவன் நிலைமை என்னங்கிறதே நம்மளுக்கு தெரியாது, அவன் என்ன சுச்சுவேஷனில் வாழ்ந்துருப்பான்ங்கிறதும் புரியாது. ஸோ நம்ம ஊரில் ப்ராப்ளம் என்னென்னா, அடுத்தது என்ன பண்ணலான்னு நினச்சா நம்மளுக்கு வெற்றி, அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு நினச்சான்னா நமக்கு வந்து தோல்வியும் இஎம்ஐயும் தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறது, அந்த ஒரு கவிதையில் நான் ஒன்று படித்தேன் ரீசெண்டாக, நீயாக இருக்கணும். யூ ஆர் வாட் யூ ஆர் ஆக்சுவலாக. இஃப் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ரெஸிங் த நெய்பர்ஸு, அவன் பண்ணிட்டானேங்கிறதுக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா, அதுதான் என்ன சொல்கிறதுனா, அவன் வீடு வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடு வாங்குறேன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கையில் பணமே இல்லாமல் வெறும் கையில் முழம் போட்டார்னு வச்சுங்களேன். ஸோ குடியிருக்க வீடு தேவை தான், குடியே முழுகிற அளவுக்கு நீங்கள் வீடு வச்சுக்கூடாது. அப்படி தான் என்னென்னா, உங்களால் அஃபோர்டே பண்ண முடியாத அளவுக்கு, உங்களால் இவ்வளோ தான் அஃபோர்ட் பண்ண முடியும், உங்களுக்காக 20,000 தான் இஎம்ஐ கட்ட முடியும், எப்படியாவது நம்ம 35,000 40,000 கொடுத்து வாங்கிடலான்னு நினச்சிட்டு குடியே முழுகிற அளவுக்கு நீங்கள் வீடு வச்சுக்கக்கூடாது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்மளாவே இருக்கணும். இப்போ அந்த கவிதையில் என்ன சொல்லுதுன்னா, தங்கம் வந்து ரொம்ப உயர்ந்தது தான், ஆனால் தகரம் வந்து மட்டம் கிடையாது. அப்புறம் அந்த கவிதை என்ன சொல்லுதுன்னா, கங்கை நீர் ரொம்ப புனிதம் தான், அதுக்காக கிணத்து நீர் வந்து என்ன மோசமாக, தாகமாக இருக்கிறவனுக்கு கிணத்து நீர் என்ன, கங்கை நீர் என்ன அப்படின்னு சொல்லுது. இப்போ காக்கா வந்து கருப்பு தான், மயில் வந்து அழகு தான், ஆனால் நம்ம சாமிக்கு படைக்கும்போது நம்ம வந்து காக்காவை கூப்பிட்டு தானே படைக்கிறோம், மயிலை கூப்பிட்டு படைக்கல. ஸோ எல்லாத்துக்கும் எவ்ரிபடி இஸ் யூனிக். எல்லாருக்கும் திறமைகள் இருக்குது. அவங்கவுங்க ஸ்கில்லு திறமையை வளர்த்துக்கிட்டு நமக்கு என்ன வருமோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். அடுத்தவன் என்ன பண்ணுறான்ங்கிறத நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தோல்விகளும் இஎம்ஐயும் ஸ்ட்ரெஸ்ஸும் இதுதான் நம்மளுக்கு மிஞ்சம். ஸோ வாட் வி நீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் இஸ் அவைலபிள். நமக்கு என்ன தேவைங்கிறது தான் முக்கியம், மற்றவன் என்ன வச்சுருக்காங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.